வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்ம இப்போ ஃபைனல் ரிவிஷனுக்காக தமிழ், சோஷியல், இங்கிலீஷ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு தமிழில் பயிற்சி வினாத்தாள் 6 முக்கியமாக 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்க MCQs தாங்க பார்க்க போகிறோம் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்காக. ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள், சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பயிற்சி வினாத்தாள் 6 இது முழுக்க 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் MCQs பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுலயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது நடத்தும் போதே நான் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள். ஏங்க இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 4 புக்ஸோட நேம்ஸ் கொடுத்துட்டு இதுல எது நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல் இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால எந்தெந்த கவிஞர்களுடைய புத்தகங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை தனியா நீங்க எழுதி வச்சு கூட பார்த்துக்கோங்க. அவர் எழுதிய நூல்கள் என்னன்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, சரிங்களா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு பாடினது யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த வரி கொடுத்து யாரு எழுதினாங்கன்னு கேட்டிருக்காங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு பாடியது யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா வள்ளல். உபகாரி என்னும் சொல்லின் பொருள் வள்ளல். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்னன்னு சொல்லுவோம்னா பரணி இலக்கியம்னு சொல்லுவோம், சரிங்களா? பகைவரை வெற்றி கொண்டு வருவார் இல்லையா அந்த அரசர், அவரை பற்றி பாடுவதுதான் என்னது பரணி. மற்ற பிரித்து எழுதுகளை தந்துதவும். இதை எப்படி பிரிக்கணும்னா தந்து கூட்டல் உதவும், தந்து கூட்டல் உதவும். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதுமே அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி ஆகும். இந்த வரிகள் இதுக்கு அடுத்த 2 லைன் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. அதாவது நினைக்கப்படுவதும் சரி எண்ணப்படுவதும் சரி அதுவுமே மொழி தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா மு. வரதராசனார் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க, சரிங்களா? பேச்சு மொழியை விட எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் என்னன்னு சொல்றாங்கன்னா குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசும்போது நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம பேச்சு மொழியில அதிகமா சொல்ல முடியும்னு சொல்றாங்க. அதுவே எழுத்து மொழியில உணர்ச்சி கூறுகள் ரொம்பவுமே குறைவு அப்படின்னு சொல்றாங்க. தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகு ஒலிக்கும் இகரமை என்னன்னு சொல்றோம்னா குற்றிய லிகரம்னு சொல்றோம். அதுவே உகரம்னா குற்றிய லுகரம்னு சொல்லுவோம், சரிங்களா? தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரமை நம்ம என்னன்னு சொல்லுவோம் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு பிரித்து எழுதுகள் தான் பார்க்க போறோம். கேன் மியா, இதை எப்படி பிரிச்சு எழுதணும்னு சொல்றாங்கன்னா கேல் கூட்டல் மியா, சரிங்களா? கேல் கூட்டல் மியா. அடுத்து காடு என்னும் கவிதையின் ஆசிரியர் யாருன்னா சுரதா, சரிங்களா? காடு என்னும் கவிதையின் ஆசிரியர் யாரு? சுரதா. இவருடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன். ஒவ்வொன்றும் அப்படியே படிக்கும் போது அவங்க பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எது இதெல்லாம் தெரியுதோ அதை அப்படியே நினைச்சு பார்த்துக்கோங்க. அப்பதான் அது ரிவிஷன் பண்றதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். அடுத்து சுரதா இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய பெயரை என்னன்னு மாற்றிக்கொண்டாங்களா, அதாவது ராசகோபாலன் தான் அவங்க பேர் இல்லையா, அவங்க பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவங்களோட பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இந்த சுப்புரத்தின தாசனை சுருக்கிதான் எல்லாரும் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாரதிதாசன் பாரதியார் மீது கொண்ட பற்றினால தம்முடைய பெயரை பாரதிதாசன் வச்சுக்கினாரு இல்லையா? அந்த மாதிரி பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால அவங்க ராசகோபாலன் அவர் தன்னுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் வச்சுக்கினாரு. இதை ஷார்ட் பண்ணி எல்லாரும் சுரதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கிளியின் மொழி போன்று இனிய சந்தத்தில் பாடப்படும் பாடல் வகையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளி கண்ணின்னு சொல்லிட்டு சொல்றோம், சரிங்களா? இப்ப கண்ணி அப்படின்னாலே 2 அடியில பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்றது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிளியின் மொழி போன்ற இனிய சந்தத்தில் பாடப்படும் பாடல் வகை என்னன்னு சொல்றாங்கன்னா கிளி கண்ணின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சுரதாவுடைய நூல்கள் எதுனா அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம், சுரதா கவிதைகள். இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துட்டு கூட நம்மளுக்கு கேட்பாங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். துஷ்டி கேட்டல் சொல்லின் பொருள் என்னன்னா துக்கம் விசாரித்தல், சரிங்களா? துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யாருன்னா ராஜ மார்த்தாண்டன், சரிங்களா? சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜ மார்த்தாண்டன்.
ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆப்பிரிக்கா யானைக்கு 2 யானைக்குமே தந்தம் இருக்கும். ஆனா ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. காட்டின் வளம் என்று அழைக்கப்படுவது என்னன்னா புலிகள். புலி தான் நம்மளுடைய காட்டினுடைய வளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜாதவ் பையங், இவரை உங்களுக்கு தெரியல, இந்தியாவுடைய வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஏன்னா தனி ஒரு மனுஷனா இருந்து ஒரு காட்டையே உருவாக்கின பெருமை ஜாதவ் பையங்குக்கு தான் இருக்கு. அவர்களுக்கு 2012 இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது எந்த பல்கலைக்கழகம்னு கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். எப்போது 2012 என்ன பட்டம் வழங்கினாங்க? இந்திய வனமகன். யாருக்கு வழங்கினாங்க? ஜாதவ் பையங்குக்கு. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிப்பதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிப்பதுதான் குறுக்கங்கள். அது மொத்தம் 4 வகைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கே தெரியல என்னென்ன இந்த ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 4 குறுக்கங்கள் இருக்கு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அணுவை துளைத்து 7 கடல் புகிட்டி குறுக தரித்த குரல். திருக்குறளுடைய பெருமையை இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு அணு அப்படின்றது சின்னது, அதை துளைத்து அதுல ஒரு திருக்குறள் இது பண்ணிருக்க மாதிரி இருக்கிற அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, திருக்குறளுடைய அதிகாரங்கள் மொத்த எண்ணிக்கை 133. அதுல அறத்துப்பால்ல 38 அதிகாரங்களும், பொருட்பால்ல 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்களாகவும் பிரிச்சு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்கன்னா பொறாமை உள்ளவனின் செல்வம். சரிங்களா? பொறாமை உள்ளவனின் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோழ மன்னன் போரவை கோப்பேறு நற்கல்லியின் செவிலித்தாயாகிய விளங்கியவர் யாருன்னா காவர் பெண்டு. இது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ல. புலி தங்கிய குகையா அந்த ஒரு பாடல் இதுல இருந்து வரும். சரிங்களா? இது புறநானூற்று பாடல். காவர் பெண்டு பாடியதா சொல்லியிருப்பாங்க. இவங்க யாருன்னு சொல்றாங்கன்னா சோழ மன்னன் போரவை கோப்பேறு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா எங்கே. சரிங்களா? யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கே. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் தான் அவருடைய உடல், அதே மாதிரி தெய்வீகம் தான் அவருடைய உயிர் அப்படின்னு கருதி மக்களுக்காக தொண்டு செய்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? அவருடைய அரசியல் குரு யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கமுதியில் குற்றம் பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய தினம் எதுனா 1934 மே 12, 13 2 தினங்கள் நடத்தப்பட்டது. எங்க நடத்தப்பட்டதுன்னா கமுதியில. என்னன்னா குற்றம் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. யார் நடத்துறதுன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். விவசாயிகள் துயர் துடைக்க டேஷ் ஏற்படுத்தினார் பசும்பொன். அதாவது விவசாயிகள் துயரை துடைப்பதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சங்கத்தை நிறுவினாரு. அந்த சங்கத்தோட பெயர் என்னன்னு கேட்பாங்க. அது என்னன்னா ஜாமீன் விவசாயிகள் சங்கம். சரிங்களா? ஜாமீன் விவசாயிகள் சங்கம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. சரிங்களா? முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிரவசன கேசரி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு, நம்மளுக்கு புக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சன்மார்க்க சண்ட மாருதம் அப்படின்னு யாரை அழைப்பாங்கன்னா முத்துராமலிங்க தேவரை. அதே மாதிரி தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இவருக்கு இருக்கு. அதுல ஒரு பெயர் தான் பிரவசன கேசரி. மதுரையில் தமிழ் சங்கம் அமைத்தவர் யாருன்னா பாண்டிதுரையார். வழக்கு வகைகள் எத்தனைனா 2 வகைகள். இயல்பு வழக்குன்னு ஒண்ணு இருக்கு, தகுதி வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அது இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவன்னு சொல்லுவாங்க. அதுவே தகுதி வழக்கு 3. 1 இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குடி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போலி.
சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவதுதான் என்னன்னு சொல்றோம், போலி. இது வந்து முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 வகைகள் இருக்கு. நெகிழி சொல்லின் பொருள் என்னன்னா தீச்சுடர். வேயா மாடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படுவது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் என்று குறிப்பிடுகிறது, முன்னீர் வழக்கம். சரிங்களா, தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை என்னன்னு குறிப்பிடுதுன்னா முன்னீர் வழக்கம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா கண்ணடை. சரிங்களா, இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள்ல என்னன்னு சொல்றாங்க, கண்ணடை. கப்பல்கள் நீளம், அகலம், உயரம் சரியான முறையில் கணக்கிட டேஷ் பயன்படுத்தினா தச்சு முழம் நீட்டல் அளவை. அந்த இது யூஸ் பண்ணிதான் கப்பலோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அளந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கப்பல்களில் மரத்திலான ஆணிகளை பயன்படுத்தினர். அதுக்கு பேர் என்னன்னா தொகுதி. ஏன்னா கப்பல்ல வந்து இரும்புல ஆணி அடிச்சாங்கன்னா துருப்பிடிச்சு இதுவாயிடுமேன்னு சொல்லிட்டு மரத்திலால் ஆன ஆணிகளையே அவங்க பயன்படுத்தினர். அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, அதுதான் என்னது, தொகுதி. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தவர் வந்து சொல்லியிருக்கிறதா நம்மளுக்கு சொல்றாங்க. அதுவே வந்து நம்ம தமிழர்கள் சேர்ந்த கப்பலா இருந்தா அது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்த்தால் போதும். அதுவே ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலா இருந்தா அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கப்பல் செலுத்துபவர்களை என்னென்ன பெயர்களை கொண்டு அழைக்கலாம்? ஏன்னா இந்த 4 இது கொடுத்துட்டு இது வந்து கப்பல் ஓட்டுபவரை குறிப்பதல்ல அப்படின்னு கேட்பாங்க. மாலுமி, மீகாமன், மீகான், கப்பல் ஓட்டி, இது எல்லாமே கப்பலை செலுத்துபவரை குறிப்பிடுற வார்த்தைகள். நளியேறும் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த வரிகள் எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா புறநானூறுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த வரியோட மீனிங் என்னன்னா காற்றினுடைய திசையை அறிந்து கப்பலை செலுத்துறாரு கப்பல் ஓட்டி. இதுதான் வந்து அந்த லைன்ஸ்க்கான மீனிங். இதுக்கு வந்து எந்த இதுல இருக்குன்னா புறநானூறுல இருக்கிறதா சொல்றாங்க. இதை பாடியது யாருன்னா வெண்ணி குயத்தியார். இவர் தான் வந்துட்டு இந்த வரியை வந்து பாடியிருக்கிறதா சொல்றாங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி பேர் என்னன்னா சுக்கான். அதாவது கப்பலை நிறுத்தத்துக்கு நம்ம நங்கூரம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவியின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, சுக்கான். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யாருன்னா ஜீல்ஸ் வெர்ன். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யாரு, ஜீல்ஸ் வெர்ன். பிரான்ஸை சேர்ந்த ஒருத்தவர். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்னன்னு சொல்றோம்னா இயற்சொல். சரிங்களா, எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இது இயற்சொல். வட சொற்களின் 2 வகை. அதாவது வட சொற்கள் வந்துட்டு என்ன அப்படின்றத போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். அதனுடைய 2 வகை என்னன்னா தற்சமம், தற்பவம். சரிங்களா, தற்சமம், தற்பவம். அன்னதோர் சொல்லின் பொருள் என்னன்னா அப்படி ஒரு. அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எந்த பறவைன்னா மயில். சரிங்களா, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் குறிப்பிடுவது மயில். நம் எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் யாருன்னா பாரதியார். சரிங்களா, நம் எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யாருன்னா திருக்குறளார் வி முனுசாமி. இவர் வந்து திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்காரு. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பாருங்க. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யாரு, திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷனோ இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். மேலும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.